இந்த ஊர்வலத்தை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்று நான் சொல்லணும்ல. ஸ்டாலின் இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க. திருச்சியில் இவர் விஜய் நடத்திய ஊர்வலத்தை பற்றி, ஊர்வலம்னா பிரச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வயிறு எலி அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, நான் 1000 ரூபா கொடுத்து கெஞ்சினா எல்லா பேரும் தண்ணி அடிச்சுட்டு வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான், இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன் அப்படின்னு வயிறு எரியுதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொள்கை இல்லாத கூட்டம்ங்கிறார் யார், விஜய். அவன் கொள்கையே இல்லைங்க. உங்களுக்கு மட்டும் என்ன கொள்கை இருந்தது ஸ்டாலின், உங்களுக்கு தெரியாது. உங்கள் அப்பாவும் அப்போ இல்லை, உங்கள் அண்ணாதுரை தான் ஆரம்பித்தார் 1949 திமுகவை. என்ன கொள்கையில் ஆரம்பித்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஸ்டாலின்? தெரியுமா? எல்லாம் எழுதி கொடுக்குறத படிப்பீங்க. உங்கள் அண்ணாதுரை ஆரம்பிக்கும் போது உங்கள் அப்பா இல்லை, 77 பேர் லிஸ்ட்டு விட்டாங்க, அதில் உங்கள் அப்பா பேர் இல்லை. அப்போல்லாம் அவர் ட்ரெயின்லலாம் ஏறி வந்துட்டாரான்னு தெரியல. ட்ரெயினில் ஏறி வந்துட்டார், ஆனால் இங்கே வந்து எதில் முக்கிய இதில் இல்லை. அப்போ உங்கள் அண்ணாதுரை ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைன்னா, எங்கள் தலைவர் ஈவே ராமசாமி, நம்ம ராமசாமி, எங்கள் தலைவர் ராமசாமி 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டார், அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால் வெளியில் வந்துட்டோம். உங்கள் கொள்கையே அதுதான், ராமசாமி 73 வயசில் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, வளர்ப்பு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணலாமா? அதுதான் அவர் கேட்டார். ஏன்னா எல்லாம் சினிமா நடிகளோட அப்போவே உதயநிதி ஃபீவர் அப்போவே இருந்திருக்கு, எல்லாம் சினிமா நடிகையோடு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சில பேர் பேரெல்லாம் சொன்னார். ஈவேரா, அண்ணாதுரை யார், இதெல்லாம் சொன்னார். அதனால் இவங்க சொல்லிட்டாங்க வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், அதனால் வெளியில் இருக்கிறோம். ஆக எந்த கொள்கையுடனும் உங்கள் திமுக ஆரம்பிக்கவில்லை. ராமசாமி எதிர்ப்பு கொள்கையினால் மட்டும்தான் உங்கள் திமுக 1949 ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கொள்கையே கிடையாது ஈவேரா எதிர்ப்பு கொள்கை. அப்போ ஈவேராட்டு போய் கேட்டாங்க, சார் உங்கள் சிஷியங்க பூரா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க சார், அவங்கடங்க வெங்காயம்னார். இல்லை சார், ஏன் சார் அவன் தனி கட்சி ஆரம்பித்தான்? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களாம்ல, அதனால தான் அந்த 73 வயசில் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி அதனால தான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொல்கிறாங்க சார். நான் அந்த வெங்காயத்துக்கு ஒரு அளவும் தெரியாதுயா, நான் ஏன் கட்சி ஆரம்பித்தேன்? என்கிட்ட ட்ரஸ்ட்டில் இருக்கிற சொத்தை பூரா கொள்ளையடிக்கலான்னு இங்கே பூரா கூட்டம் கூடினாங்க. இந்த திருட்டு கூட்டம் கொள்ளையடிச்சிருவான்னு தான் எனக்கு வாரிசு இல்லை, மனைவி செத்து போயாச்சு, வாரிசு இல்லை, இவன் கையில் போயிடும் என் ட்ரஸ்ட்டு, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான்னு பயந்து தான் 73 வயசில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நான் கல்யாணம் பண்ண பொண்ணு தான் என்னுடைய வாரிசு. இந்த திருடர்கள்லாம் உள்ளே வந்து என் ட்ரஸ்ட்டை கொள்ளையடிக்க முடியாது, இந்த திருடங்களுக்கு பயந்து தான்ப்பா நான் பண்ணேன் அப்படின்னு. என்ன சார் அவ்வளோ மோசமானவங்களா உங்கள் சிஷியங்க? ஐயோ அவனுக்கு காரியம் ஆகுறதுன்னா என்ன பண்ணாலும் பண்ணுவான்ப்பா, மனைவியை கூட அனுப்புவான்ப்பான்ட்டு அந்த காலத்தில் அப்படி பேசப்பட்டது. ஆக இவங்க பிரிஞ்சு வந்து திமுகன்னு ஆரம்பிக்கும் போது கொள்கையே கிடையாது. ராமசாமி கல்யாணத்தையும் இதை சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அதனால் விஜயை போய் நீங்கள் கொள்கை இல்லாத கூட்டம்னு ஸ்டாலின் எப்படி சொல்லுவீங்க? உங்கள் திமுகவுக்கே ஆரம்பிக்கும் போது எந்த கொள்கையும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்ததுன்னு சொல்கிறாரு, கூக்குரலிட்டு கும்மாளம் போடுற கூட்டம் இதுங்கிறது. இவங்க கூட்டம் என்னமோ யோகியர்கள் மாதிரி கூக்குரல் இடுறாங்களாம், கும்மாளம் போடுறாங்களாம். உங்கள் மாநாட்டில் வச்சிங்கன்னா எல்லாம் வந்துக்கிட்டு கூக்குரல் கும்மாளம் போட்டு சட்டியை தூக்கிட்டு போகிறான், கரண்டியை தூக்கிட்டு போகிறான், பிரியாணியை தூக்கிட்டு போகிறான், உப்பை தூக்கிட்டு போகிறான், வாழை மரத்தை வெட்டிட்டு போகிறான், சேரை தூக்கிட்டு போகிறான். உங்களை விடையா கூக்குரலும் கும்மாளமும் உங்கள் பண்ணால் வருந்தவன் அவன் பாவம் டிசிப்ளினாக இருக்கானே, சாப்பாடு எதுவும் இல்லாமல் வந்து வெயிலில் நிற்கிறான், உங்கள் ஆள் நிற்பானா? அதனால தான் கான்ட்ராக்டே எல்லாம் உங்களை பார்த்து ஓடுறானே. பிரியாணின்னா ஓடிடுறான், சாப்பாடுனாப்பா டிஎம்கே தான் வேணாம்ப்பான்னு. அப்புறம் கான்ட்ராக்டர்கிட்ட போய் பேசி என்ன ஏன் வரமாட்டேங்கிறன்னா, கரண்டியை தூக்கிட்டு போகிறான், சட்டியை தூக்கிட்டு போகிறான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறான். அதனால் நீ முதலையே எனக்கு பணம் கொடுத்துரு, சட்டி இது சாப்பாடு, அப்போ தான் வருவேன்ட்டு 2 மடங்கு 3 மடங்காக கேட்குறான். உங்கள் மாநாடு நடந்தால் அப்போ கூக்குரல் விடுவது யார், கும்மாளம் போடுவது யார்? எல்லாம் உங்கள் ஆளுங்க. நீங்கள் அவங்கள போய் கூக்குரல் விடு, கும்மாளம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்காங்களாம். உங்கள் மாநாடு நடக்கும்போது என்ன லட்சணம்? உங்கள் மாநாடு நடக்கும்போது இதை பூரா டிராஃபிக்கை பூரா டைவர்ட் பண்ணலையா? டிராஃபிக்கு இடையூறாக இருந்தது இல்லையா? அதனால் ஸ்டாலினுக்கு இப்போ சொல்ல தெரியல எதையும் உருப்படியா. அதனால் தன்முதுகை திரும்பி பார்க்காமல் அவர் சொல்கிற இருக்கார் அப்படிங்கிறது தான் கருத்து. அடுத்து திருமா வயிறு எரியிற அது வந்து அப்படியே ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க. என்னையா மாயை? விஜய் அவர்கள் ஒரு பிரபலமான சினிமா நடிகர், கதாநாயகர்,
என்பதை வைத்துக்கொண்டு பெரிய மாற்றம் இங்கே நிகழ்வதை போன்ற நிகழப்போகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் தான் 1000 ரூபா கொடுத்து உங்கள் அளவு கூட்டிகிட்டு வந்தீங்க. உன் கூட்டம் பூரா அங்கே போயிட்டாங்க. நீங்கள் திருமாவுக்கு சொல்கிறேன், விசிகா உறுப்பினர் லிஸ்ட் எடுங்க. 3/4 பேர் அந்த கூட்டத்தில் இருக்கான். திருச்சியில் இருக்கிறவன் தான் அங்கே விக்கிரவாண்டியிலேருந்து வந்துட்டான். நீங்கள் உங்கள் கூடாரம் காலி, எல்லாம் விஜய்க்கு போயிட்டான். அதனால் அவர் சொல்கிறார். ஆனால் இவர்களுக்கு கூட்டம் கூடினாலும் திமுகவின் கூட்டணி தான் ஜெயிக்கும். திமுக கூட்டணி ஜெயிக்குமா பாருங்கள். உங்கள் ஆளுங்க பூரா அங்கே போயிட்டாங்க. கூடாரம் காலியாக போகிறது நீங்கள் தான், ஜெயிக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். அவங்க பிரேமலதாட்ட கேட்குறாங்க. அவங்க எதை கேட்டாலும் கேப்டன்னு வந்துடும். என்ன கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, பரவாயில்லை, விஜய் அவர்கள் கேப்டனை பின்பற்றுகிறார். கேப்டனை பின்பற்றுறாரா, என்ன பண்ணாமல் அவர் கேப்டன் மாதிரி கூட்டுறாரு அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க நிறுவனர்கள் கேட்குறாங்க. என்ன சார் மேடம், இன்றைக்கி வந்து கேப்டனை பின்பற்றுகிறாரு, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கும்போது கேப்டனை பற்றி கவலைப்பட்டாரான்னு தாக்குனீங்களே அப்படின்னு. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு. இன்றைக்கி இதுதான் என் கருத்து, விஜய் கேப்டனை பின்பற்றுகிறாருன்னு அப்படின்னு முடிச்சிட்டாங்க. வேறு யாரும் கருத்து சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி அவர் தனி பிரச்சாரம் பண்ணார், அது இன்றைக்கோடு முடிஞ்சது. அதனால் இன்றைக்கி இவர் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வாரம் நாகப்பட்டினம்ட்டார். இவன் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் போலீஸ். மறுபடியும் நாகப்பட்டினம் பெர்மிஷன் கிடையாது, இனி கோர்ட்டுக்கிட்டுக்கு போய் தான் வாங்கணும். அதனால் போலீஸ் வந்து அவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுதான். அதனால் அடுத்த வாரம் கிடையாதுங்கிறாங்க. என்ன செய்கிறார் விஜய் அப்படின்னு பார்ப்போம்.